போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்காக ஈரான் முன்வைத்துள்ள புதிய நிபந்தனைகள் காரணமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த நிபந்தனைகளை அவர் ஏற்க வாய்ப்பு குறைவாகவே இருப்பதாகவும் அதிகாரிகள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நிலை காணப்படுகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரான் சமீபத்தில் புதிய திட்டம் ஒன்றை முன்வைத்தது. ஆனால் அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க அமெரிக்க நிர்வாகம் தயக்கம் காட்டி வருவது நிலைமையை மேலும் சூடாக்கியுள்ளது. குறிப்பாக உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமான ஹர்முஸ் ஜலசந்தியை திறப்பது மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான விவாதங்களை தற்காலிகமாக ஒத்திவைப்பது போன்ற நிபந்தனைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. நேற்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த நிபந்தனைகள் குறித்து டிரம்ப் தனது சந்தேகங்களையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஈரான் முன்வைத்துள்ள நிபந்தனைகளை அவர் ஏற்க வாய்ப்பு இல்லை என ஒரு மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகள் மற்றும் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய கையிருப்பு குறித்து தெளிவான விளக்கம் இல்லாமல் ஹர்முஸ் ஜலசந்தியை திறப்பது அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை நிலையை பலவீனப்படுத்தும் என்ற அச்சம் அந்நாட்டில் நிலவுகிறது. அதே நேரத்தில் ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பதால் உலகளாவிய எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதனால் அமெரிக்காவிலும் எரிபொருள் செலவுகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் ஈரானில் இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் தற்போது யாரிடம் உள்ளது என்பது பற்றியும் அமெரிக்கா குழப்பத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது இரு நாடுகளுக்கிடையிலான ராஜதந்திர பேச்சுவார்த்தையை மேலும் சிக்கலாக்கியுள்ளதாகவே பார்க்கப்படுகிறது.